வணக்கம். என் பேர் பாலா. அறிவியராச்சாட அங்கிள் பேசுகிறேன். ஓகே, நேற்று வந்து ஒரு 1:30 மணிக்கு அறிவியராச்சாட அம்மா எனக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க, மோகனை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு. இப்போ நான் கேட்டேன், ஒன்று சேம் எப்படி மோகனை பிடிச்சிட்டு போனாங்க? அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க அவனுக்கு ஸ்கூல் முடிஞ்சு பஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கும் போது போன வாரம் மட்டும் ஒரு சண்டையாம். ஓகே, அப்போ அதில் வந்து யாரோ ஃபோன் அடித்து சொன்னாங்க. அதனால் அந்த 9 பேரை வந்து போலீஸுங்க வந்து அவனுங்களை வந்து போலீஸ் போட்டு வேனில் போட்டு இல்லை காடியில் வச்சு கொண்டு போயிட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், ஸ்கூலுக்கு வந்து இதை பற்றி தெரியுமான்னு. ஸ்கூலுக்கு எங்கள் யாருக்கும் ஃபோன் அடிக்கலை. நான் என்னோட ஃபோன் அப்போ என்னை வீட்டுக்கு வரல பார்த்தாக்கா ஸ்கூலில் ஒரு பையன் அந்த டிரைவர் சொல்லிட்டு போயிருக்காங்க, மோகனை வந்து போலீஸ் போட்டு கொண்டு போயிட்டாங்கன்னு. நான் வந்து 2-3 பாலாகி விட்டு கடைசியாக பார்த்தா பர்த்தாம்பாலாவில் தான் அவன் கொண்டு வச்சுருக்காங்க. பர்த்தாம்பாலாவில் நேராக போய்ட்டு கேட்கும்போது அங்கே உள்ள ஆஃபீஸர் சொல்கிறாங்க, உங்கள் மோகனுங்களாம் வந்து இந்த மாதிரி சண்டை கேஸ் இது பண்ணியிருக்கோம், நீங்கள் காத்திருங்க, உங்களை யார் நீங்கள் வர சொன்னால் நாங்கள் ஃபோன் அடிப்போம்னு. அப்போ அவங்க பெற்றவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்லணும் தானே, உங்கள் ஸ்கூல் பையனுங்க எப்படி ஸ்கூல் பையனுங்க யூனிஃபார்ம் நீங்கள் கொண்டு போய் வைக்க முடியும்? அப்போ அவங்களோட ஆதாங்க என்ன கேட்குறாங்கன்னா, எதுனால இந்த ஸ்கூல் மேட்டர் வந்து ஸ்கூலில் வச்சு பேசாமல் நீங்கள் வந்து பாலா போலீஸ் கொண்டுட்டு போனீங்க? இது ஜஸ்ட் ஸ்மால் மேட்டர், அது ஒரு சண்டையாகவே இருக்கட்டுமே, ஸ்கூலில் தானே வச்சு பேசணும். அப்போ அவங்களோட படிப்பு வீணாகுது. ஓகே, இவனுங்க எல்லாமே 9 பேரில் வந்து பாதிக்கப்படாதவனுங்க. சண்டை போட்டவனுங்க எவனோ ஒருத்தவனுங்க கொண்டுட்டு போனவங்களோ ஒருத்தவனுங்களை. அப்போ இது என்ன அவ்வளோ அலட்சியமா போலீஸ்க்கும் ஸ்கூலுக்கும்? இது தான் அவரோட அங்கனோட ரீதியில் நான் என்ன கேட்குறேன்னா, போலீஸ் தவறு செஞ்சுட்டாங்க, ஸ்கூலில் தவறு செஞ்சிருச்சு. வர திங்கட்கிழமை 29 8ஆம் மாதம் நான் நேராக போய் ஸ்கூலில் போய் பங்கத்துவா பார்த்து இதை பற்றி கேட்க போகிறேன், என்ன ஆச்சுன்னு. பங்கத்துவா ஒழுங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலன்னா நான் வந்து ஸ்கூல் மேலே ரிப்போர்ட் கொடுக்க போகிறேன். பிடிஆர்எம் பர்த்தாம் மேலே நான் ரிப்போர்ட் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபை இல்லை. அப்போ இதை வந்து யாரும் கேட்கலன்னா இப்படித்தான் ஆகுமா? எனக்கு இது ஒரு நீதி வேணும். ரொம்ப நன்றி, வணக்கம். என் மகன் வந்து அன்றைக்கி போலீஸ் பிடிச்சதுலேருந்து ஒரே பயத்தில் இருக்காரு. ஒரே ஃபோபியாவாகிடுச்சு அவருக்கு. இந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து ரொம்ப ஒரு பயமாக இருக்குது. சாப்பிட சொன்னால் இது பண்ண மாட்டாரு. ஸ்கூலில் போனால் பிள்ளைங்க ஏதோ பெரளி பண்ணுவாங்களான்னு பயந்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கணும். அதனால தான் நாங்கள் இந்த இது வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.